படம் வந்து 100 நாள் ஓடிச்சு, இப்போ 4 நாள் வந்துச்சுன்னு. நீங்கள் அதையே ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்க. முன்னாடி 4 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு, இப்போ 100 தேட்டரில் 4 நாள் ஓடுது. அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஷோஸ் ஜாஸ்தி, 5 நாள்ல 1000 தேட்டரில் ஓடுதுன்ற போது அந்த ரெவென்யூஸ்லேருந்து எல்லாமே வந்துடுது. சரி, நம்ம ஒரு ப்ராஜெக்டோ எண்ட் ஆஃப் த டே என்ன நீடு, அதுதான். நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம்னா இதோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, அதை பொண்ணு தான் ஒரு கரிகா வியாபாரம் பண்றோமோ என்ன பண்றோமோ. நம்ம எங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல என்ன வச்சா போகும், ஒரு ஸ்டேஷனரி வச்சா போகுமா, காய்கறி கடை வச்சா போகுமான்னு யோசிச்சு தான் நம்ம பண்றோம். அது மாதிரி ஒரு படம் எடுக்கும் போது இதோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, இது பப்ளிக்ட எப்படி போய் ரீச் ஆகணும், அதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன, ரிலீஸ் டேட் என்னன்றது அந்த காலத்துலேருந்தே பிளான் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நாங்கள் 10,000 பஸ் விடுறோம், 15,000 பஸ் விடுறோம்னு இப்போ சொல்றாங்க. இது அந்த காலத்தில் என்னன்னா மேபி 4,000 பஸ் ஓடி இருக்கலாம், இல்லை 3,000 பஸ் ஓடி இருக்கலாம். பஸ்ஸுகள் எண்ணிக்கை தான் கூடாச்சு. அப்போ நான் எப்படி மார்க்கெட் பண்ணேன்னா, அந்த பஸ்ல எல்லோருக்கும் தேவைப்படுற வேணான்னு சொல்ற ஒரு பொருள் தண்ணி வச்சுங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ப்ரொடியூசர்கிட்ட பேசி அந்த தீபாவளி பொங்கல் ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த டிராவல்ஸில் பேசி எல்லாருக்கும் ஒரு பாட்டில் 300 ml தண்ணி பாட்டில், அந்த தண்ணி பாட்டில் இருக்க ஸ்டிக்கரை எடுத்துட்டு அந்த படத்தோட ஸ்டிக்கர் அதில் ஒட்டிட்டு வெறும் ஸ்டிக்கரை